குரல் வலையை நெரிக்க அவங்க முயற்சி பண்ணுறாங்க. எனவே உங்கள்கிட்ட வந்துட்டு எங்களுடைய நம்பிக்கை நீங்க தான். என் நம்பிக்கை நீர்தானே அப்படின்னு இவங்கள ஆண்டவரை பார்த்து பாட மாட்டாங்கப்பா, ஸ்டாலினை பார்த்து பாடுவாங்க. கிறிஸ்தவர்கள் அனைவரும் ஆதரவு தெரிவிப்பது என்றும் கிறிஸ்தவர்கள் அனைவரும் ஆதரவு தெரிவிப்பது என்றும் நீங்க யாரு டிசைட் பண்றதுக்கு? நான் கிறிஸ்தவன் தான், என்னையே அந்த லிஸ்ட்ல சேர்க்கிறீங்க? கிறிஸ்தவர்களாய் எல்லா கூட்டமைப்பும் வந்திருக்கிறோம். இன்னும் நிறைய கூட்டமைப்புகளை உங்கள் பக்கம் கொண்டு வரும். ஏன் தெரியும்? இப்படிதான் சிலர் பதவியில் இருக்கிறவங்கள எப்படி சொல்றது, இந்த கூஜா தூக்குறது, இல்லை அண்டா தூக்குறது, சொம்பு தூக்குறது எல்லாம் சொல்லுவாங்களே, அப்படி அது ஒரு பொழப்பா வச்சிருக்கிறாங்க. தங்களை தாங்களே கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக்கொண்டு சாரி கிறிஸ்தவர்களுக்கெல்லாம் நாங்கள் தான் தலைவர்கள் என்று சொல்லிக்கொண்டு சிலர் பிதற்றி திரிகிறார்கள். அவர்களின் காமெடிகளை இந்த பதிவில் கேள்விகளாக கேட்போம், வாங்க. வேதத்திற்கு எதிரான கிறிஸ்தவர்களிடம் கேள்வி கேட்கலாம், வாங்க. எங்கெல்லாம் வாழ்வு அச்சுறுத்தப்படுகிறதோ நீங்கள் குரல் கொடுத்து நீங்கள் எப்பொழுதும் நீதி நிலைநாட்ட இருப்பதற்காக எங்கள் மகிழ்ச்சி. எங்கெல்லாம் அதர்மம் தலை தூக்குகிறதோ அங்கெல்லாம் தர்மம் தலை பாஸ் அவர் தோத்துட்டார், ரிசல்ட்டே வந்துருச்சு. உங்களுக்கெல்லாம் கடவுள் நம்பிக்கை இருக்கா இல்லையான்னு கேட்க வேண்டியது என்னைய மாதிரியான கிறிஸ்தவர்களுக்கு அடிப்படை கடமையா இல்லையா? ஆமாவா இல்லையா? இன்னொரு அம்மா வரும், உங்களை தான் விசுவாசிக்கிறோம், பார்த்து தெரிஞ்சுக்கங்க. ஒட்டுமொத்த கிறிஸ்தவர்களும் உங்களோடு நாங்கள் நிற்போம் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. தேங்க்யூ. ஒட்டுமொத்த கிறிஸ்தவர்களும் நிற்போம் அப்படின்னு சொல்றதுக்கு தகுதியை உங்களுக்கு யார் கொடுத்தது? நீங்க யார்? முதல்ல நீங்க யாரு? நான் கிறிஸ்தவன் தான், என்னுடைய அப்பா அம்மா என்னுடைய தம்பி எனக்கு சுற்றி இருக்கிறவர்கள் எல்லாம் கிறிஸ்தவர்கள் தான். ஆனால் ஒட்டுமொத்த கிறிஸ்தவர்களையும் ரெப்ரசன்ட் பண்ண நீங்க யாரு? நீங்க யாருன்னே எனக்கு தெரியாதுங்க. நீங்க யாருங்க ரெப்ரசன்ட் பண்றதுக்கு? இஸ்லாமிய சகோதரர்களை தனிமைப்படுத்தி அவங்கள நசுக்கிறாங்க. இப்போ அடுத்து கிறிஸ்துவ இந்த சிறுபான்மையினரை தனிமைப்படுத்தி அழிக்க குரல் வலையை நெரிக்க அவங்க முயற்சி பண்றாங்க. எனவே உங்கள்கிட்ட வந்துட்டு எங்களுடைய நம்பிக்கை நீங்க தான். என் நம்பிக்கை நீர்தானே அப்படின்னு இவங்கள ஆண்டவரை பார்த்து பாட மாட்டாங்கப்பா, ஸ்டாலினை பார்த்து பாடுவாங்க. நம்பிக்கை நீர்தான். ஆனா இவங்கெல்லாம் பெரிய பெரிய மத குருமார்கள். என்ன ரெப்ரசன்ட் பண்ண? நீங்களாம் யாரா? நான் கிறிஸ்தவன், என்னுடைய பேரண்ட்ஸ், என்னுடைய ஃபேமிலி, என்னுடைய ஃப்ரெண்ட் சர்க்கிள் எக்கச்சக்கமாக இருக்காங்க. அவங்களெல்லாம் நீங்கள் ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் யார்? எஃப்சிஆர் இந்த கடந்த 10 ஆண்டுகளில் மட்டும் 20,200 எஃப்சிஆரை வந்து கேன்சல் பண்ணியிருக்காங்க. அதில் 70% கிறிஸ்துவ மக்கள் சார்ந்த அந்த எஃப்சிஆர். 70% நீங்கள் தான் ஏதோ ஃபோர்ஜரி பண்ணுறீங்கன்னு அர்த்தம். ஏதோ 1-2ன்னா பரவாயில்ல, மொத்தமாக எல்லாமே நீங்கள் தான்னா அதில் 1-2 என்னால் முடிஞ்ச அளவுக்கு, என்கிட்ட ஆல்ரெடி கொஞ்ச நாளாகவே கலெக்ட் பண்ணிட்டுருக்கேன், என்னால் முடிஞ்ச அளவுக்கு ப்ரூஃபோடு போடுறேன். இப்படியெல்லாம் இருந்தால் கேன்சல் பண்ணணுமா வேண்டாமான்னு போடுறேன். இப்போ இதில் ஒரு சில நாங்களும் கரெக்டாக இருக்கும், நாங்கள் பாதிக்கப்பட்டிருக்கோம் இல்லையா அப்படின்வாங்க. நீங்கள் சம்பாதிச்சு நீங்கள் ஹெல்ப் பண்ணி சப்போர்ட் பண்ணி பண்ணுங்கள். அன்னைக்கு எல்லோரும் வந்தாங்கன்னா எல்லோரும் அவங்க பணத்தை எடுத்துகிட்டு வந்தாங்க. இன்றைக்கி நான் பண்ணுறேன் நீ பணத்தை கொடுன்னு வாங்கி யாப்பம் விட்டுட்டுருக்கீங்க. அப்போ அப்படி தான் நடக்கும். அது போதாதுன்னு இன்னும் அதிக எங்களுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய இந்த அமெண்ட்மெண்ட் பில் கொண்டு வர இருக்கிறார்கள். உங்களால் மட்டும்தான் இந்த சிறுபான்மை மக்கள், அதுவும் குறிப்பிட்ட நம்மளுடைய கிறிஸ்துவ சமுதாயத்தை காப்பாற்றக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு செயலாக இது இருக்கும். உங்களால் மட்டும்தான் நீர் மாத்திரம், உங்களால் மட்டும்தான், ஐயோ ஆண்டவரே உம்மால் மாத்திரம் தான் முடியும், காப்பாற்றுங்கள் அப்படின்னு ஸ்டாலின் ஆண்டவர்கிட்ட கேட்டுட்டு இருக்காங்க. இவங்கெல்லாம் கிறிஸ்தவ மத போதகர்கள். பிஷப்பு, ரெவரண்ட், ரைட் ரெவரண்ட், லெஃப்ட் ரெவரண்ட். என்ன ரெப்ரசன்ட் பண்ண நீங்க யார்? எப்படி நீங்க டீலிமிட்டேஷன் அந்த பில்லை வந்து அந்த அமெண்ட்மெண்ட் பில்லை நீங்க டிஃபீட் பண்ணீங்களோ அதே போல
எங்களுக்கு இந்த FCRA அமெண்ட்மெண்ட் பில்லையும் டிஃபிட் பண்ணி தர நாங்கள் எல்லா கிறிஸ்தவர்களும் உங்களை அதிகமாக வேண்டி கேட்டுக்கொள்கிறோம். இதை கண்டிப்பாக நீங்கள் செய்வீங்கன்றதை உறுதியாக நாங்கள் விசுவாசிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டி கேட்டுக்கொள்கிறோம் பரம பிதாவே அப்படின்னு சொல்லி ஸ்டாலின்கிட்ட கேட்குற மாதிரி இருக்கு. ஆமாவா இல்லையா? ஆமாவா இல்லையா? நாங்கள் விசுவாசிக்கிறோம், நீங்கள் மாத்திரம்தான். எங்கே போகுது இது? கிறிஸ்தவன்றது, இது வெறும் மத தலைவர்ன்றது எங்களை ரெப்ரசன்ட் பண்ணுறது எப்படி எப்படி? ஆனால் 100 ஆண்டுகளுக்கு முன்பதாக கிறிஸ்தவ பள்ளிக்கூடங்களை தவிர வேறு எந்த பள்ளிக்கூடங்களும் இந்த இந்தியாவில் இல்லாத போது இன்னைக்கு கிறிஸ்தவ பள்ளிக்கூடங்கள் ஹோம்ஸ் எல்லாம் திட்டமிட்டபடி மத்திய அரசால் அளிக்கப்படுகிற ஒரு சூழ்நிலை. ஓகே, கிறிஸ்டியன் ஸ்கூல்ஸ் எல்லாம் மத்திய அரசினால் அளிக்கப்படுற சூழ்நிலை அதை பற்றி எனக்கு தெரில, சரியா? ஆனால் எனக்கு ஒன்று தெரியும். 100 ஆண்டுகளுக்கு முன்பாக கிறிஸ்தவ பள்ளி மட்டும் இருந்ததுன்னா கிறிஸ்தவர்கள் அவங்க சொந்த பணத்தில் அவங்க சம்பாதிச்சதில் அவங்க வீடு வாசல்லாம் விற்றுட்டு வந்து இங்கே ஸ்கூல் ஆரம்பித்து, ஐயோ பாவம் இந்த பிள்ளைகளை படிக்க வைக்காமல் முன்னேற வைக்காமல் இவங்களை காட்டு மிராண்டிகளாக ஒரு அடக்குமுறையில் வச்சுருக்கிறாங்களே, அவங்கள மீட் எடுக்கணுமே, நம்ம கிறிஸ்துவ அன்பை சொல்லணுமேன்னு அவங்க சேரிட்டியாக செஞ்சாங்க. பாஸ், நீங்கள் சேரிட்டியாக செய்கிறீங்களா? அதை மத்திய அரசு மூடிடுச்சா? தெரில பாஸ். நீங்கள் யாராவது ஒரு ஆள் சேரிட்டியாக செய்கிறீங்க, அதை ஃப்ரீயாக நீங்கள் சம்பாதிச்சு, நீங்கள் உழைச்சி சம்பாதிக்கிற பணம் இல்லை உங்கள் பரம்பரை சொத்தை விற்றுட்டு நான் ஸ்கூல் ரன் பண்ணுறேன் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா, அதை அவங்க மூடினாங்கன்னா உண்மையாக கிறிஸ்தவர்கள்லாம் சப்போர்ட்டுக்கே நிற்பாங்க. நானும் நிற்பேன், சரியா? ஆனால் கிறிஸ்தவ ஸ்கூல்னு நான் பார்த்த வரைக்கும் என் பசங்களுக்கு நான் போயிருக்கேன் இல்லையா, 80,000 ரூபா ஃபீஸ் வாங்குறாங்க. எந்த ஸ்டாண்டர்டுக்கு தெரியுமா? 1ஆம் கிளாஸு 2ஆம் கிளாஸு 5ஆம் கிளாஸுக்கெல்லாம் 70, 80, 90 கிட்ட போயாச்சு என்ன. ஆனால் மூச்சுக்கு 300 முறை உங்களுக்கே தெரியும் நாங்கள் தான் இருக்கிறதுலே கம்மியாக ஃபீஸ் வாங்குகிறோம். ஏன்னா CBSE உங்களுக்கே தெரியும் நாங்கள் தான் இருக்கிறதுல கம்மியாக ஃபீஸ் வாங்குகிறோம். சரி, 80,000 ரூபாய்க்கு ஒர்த்தாக படிப்பு கொடுக்குறாங்களான்னா சத்தியமாக இல்லை. அடிக்கிறது, அவங்களுக்கு எங்கேயோ உள்ள கோபத்தில் இங்கே அடிக்கிறது, குத்துறது, கிள்றது, கொஞ்சம் தவறான வார்த்தைகளை யூஸ் பண்ணுறது, இப்படி இருக்குது நிலைமை, சரியா? அதனால் தயவு செஞ்சு நீங்கள் ஸ்கூலை பற்றிலாம் பேசாதீங்க. உங்களால் மட்டும்தான் இதை செய்ய முடியும். உங்களை நாங்கள் மாநில தலைவராக பார்க்கவில்லை, தேசிய தலைவராக பார்க்கிறோம். போடு, உங்களால் மாத்திரம்தான் முடியும். உங்களுக்கெல்லாம் கடவுள் இயேசுவா இல்லை அவரான்னு தெரில, எனக்கு தெரில, சாரி. நல்லா தெரியுது யார் ஆட்சி அதிகாரத்தில் இருக்காங்களோ அவங்க தான் கடவுள். ஏன்னா ஒருவேளை உங்களுடைய குட்டுலாம் வெளியில் வந்துருமோ, அவ்வளோ வேலை ஏதாவது பார்த்து வச்சுருக்கீங்களா? தமிழகத்திலே கடந்த 5 ஆண்டுகளாக அனைத்து மக்களுக்கும் நல்லாட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய திராவிட மாடல் ஆட்சியின் நாயகர், திராவிட முன்னேற்ற கழக தலைவர் மாண்புமிகு மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய தலைமையிலான கூட்டணிக்கு கிறிஸ்தவர்கள் அனைவரும் ஆதரவு தெரிவிப்பது என்றும் கிறிஸ்தவர்கள் அனைவரும் ஆதரவு தெரிவிப்பது என்றும் நீங்கள் யார் டிசைட் பண்ணுறதுக்கு? நான் கிறிஸ்தவன் தான், என்னையே அந்த லிஸ்ட்டில் சேர்க்குறீங்க. நீங்கள் யார் அதை டிசைட் பண்ணுறதுக்கு? நான் என்னைக்கு சொன்னேன் அவங்களுக்கு ஆதரவு தெரிவிக்கிறேன்னு? இல்லை, ஏன் சார்பாக ஆதரவு தெரிவிக்கிறதுக்கு நீங்கள் யார்? உங்களுக்கு சீட்டு வேணும்னா நீங்கள் காஜா தூக்குங்க, அண்டா தூக்குங்க, என்ன வேணால் தூக்குங்க, என்னையா இழுக்கிறீங்க? கிறிஸ்தவர்கள் அனைவரும் உங்களுக்கு ஆதரவு தெரிவிக்க முடிவு செய்கிறோன்னு சொல்கிறதுக்கு நீங்கள் யார்? பாதி பேருக்கு நீங்கள் யாருன்னே தெரியாது. 234 தொகுதிகளிலும் கிறிஸ்தவர்கள் களப்பணி ஆற்றுவார்கள் என்றும் தீர்மானிக்கப்பட்டு முடிவெடுக்கப்பட்டிருக்கிறது. ஏன் சார்பாக தீர்மானிக்கப்பட்டு முடிவெடுக்க நீங்கள் யாருப்பா? அதான் என் கேள்விப்பா. நான் தெளிவாக சொல்கிறேன், இந்த நபர் யாருன்னே எனக்கு தெரியாது. இன்னொன்று சொல்கிறேன், பொதுமக்களுக்கே சொல்கிறேன், கிறிஸ்தவர்கள் சார்பாக நாங்கன்றாங்களே, இவங்களாம் ஒரு ஆளே கிடையாது. ஏன்னு சொல்லிட்டா, இவங்க கிறிஸ்தவர்கள் இன்னும் டிசைடிங் ஃபேக்டரில் இருக்காங்கன்னு மேபி இருக்கலாம். உண்மையிலே சொல்கிறேன், கிறிஸ்தவர்கள் நிறைய பேர் இருக்காங்க, வெளியிலே தெரியாது. நீங்கள் ரோட்டில் போகும்போது வண்டியில் பின்னாடி வசனம் இருக்கும்ல, அதை வச்சு நீங்கள் ப்ரொப்போஷனேட்டாக செக் பண்ணிக்கலாம். முன்னாடிலாம் 1%, 2%, 3% பேசிட்டு இருப்பாங்க. இப்போது ஒரு 20 வண்டி இருந்ததுன்னா எனக்கு தெரிஞ்ச 5லேருந்து 6 வண்டி ஒரு வசனம் இருக்கும், ஜீசஸ் கிரைஸ்ட் அப்படின்ற இது வந்துடும், இல்லை ஏதாவது ஒன்று வந்துடும். அதை வச்சு நீங்கள் ஓரளவு கெஸ் பண்ணிக்கலாம்.
நிறைய மெஜாரிட்டி இருக்காங்கன்னு. ஆனால் இந்த குரூப் இருக்குல்ல, இப்போ ஸ்டாலினை பார்த்து நான் வந்து நீங்கள் தான் எல்லாம் சொல்கிறேன் அப்படிலாம் இருந்தாங்க இல்லையா, அதுங்கெல்லாம் யாருன்னே எங்களுக்கு தெரியாது. எங்களை ரெப்ரசன்ட் பண்ணுற தகுதி அவங்களுக்கு கிடையாது, அதை தெரிஞ்சுக்கோங்க. ரெண்டாவது, இவங்கெல்லாம் வந்து நாங்கள் நிற்கிறோம் அப்படின்னா நம்பி யாரும் போயிடாதீங்க, அது காமெடி தான், சரியா? ஏன்னா அந்த காமெடிக்கெலாம் இங்கே இடமே கிடையாதுன்னு இன்றைக்கி ரிசல்ட் வந்துருச்சு. இவங்க யாரை வேண்டுனாங்களோ அந்த நபர் தோத்துட்டார், ஸ்டாலின். சரி, இன்னொரு நபர் டிவிக்கு தான் ஜெயிக்கணும்னு தீர்க்க தரிசனமாக சொன்னார். அதை பார்த்துருங்க, என்னோட கருத்தை நான் அதை பார்த்த அப்புறம் சொல்கிறேன். வருவீர்கள், இது தீர்க்க தரிசனமான வார்த்தை. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த தமிழகத்துக்கு ஒரு பெரிய காவலாய் அவர் ஒரு காரியத்தை மக்களே உங்களுக்கு சொல்லுகிறேன், அவர் முதல்வர் மாத்திரம் அல்ல, தமிழகத்தை நிரந்தரமாய் ஆள போகிற ஒரு மாபெரும் முதல்வராய். அவருக்கு சின்ன வயது, இன்னும் எத்தனையோ ஆண்டுகளாய் ஆள போகிறார். அதற்கு நாங்கள் கிறிஸ்தவர்களாய் எல்லா கூட்டமைப்பும் வந்திருக்கிறோம். இன்னும் நிறைய கூட்டமைப்புகளை உங்கள் பக்கம் கொண்டு வரும். ஏன் தெரியும்? இப்படிதான் சிலர் பதவியில் இருக்கிறவங்கள எப்படி சொல்கிறது, இந்த கூஜா தூக்குறது இல்லை அண்டாக தூக்குறது சொம்பு தூக்குறதுலாம் சொல்லுவாங்களே, அப்படி அது ஒரு பொழப்பாக வச்சுருக்கிறாங்க. இவங்களும் நாங்கன்னு கிறிஸ்தவர்களை ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க. இது யாருன்னே எனக்கு தெரியாது. கிறிஸ்தவர்களை ரெப்ரசன்ட் பண்ணி நான் இப்போது சிம்பிளாக சொல்கிறாங்க, இதுங்க எல்லாம் கிறிஸ்தவன்னு சொல்லி நீங்கள் யாரும் நம்பிடாதீங்க. தயவு செஞ்சு இருக்கரம் கூப்பி கேட்டுக்கொள்கிறேன். பொதுமக்கள் ஏதாவது 1-2 கிறிஸ்தவர்கள் நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோன்னு எதுக்காவது வந்ததுன்னா ஓரம் போ அப்படின்னு சொல்லி ஓரமாக உட்கார வைங்க. அதுங்களை உட்கார வைக்க வேண்டிய இடத்துல உட்கார வைங்க. ஏன்னா உண்மை கிறிஸ்தவர்கள் வேதத்தின் அடிப்படையில் உண்மையாக ஆண்டவருடைய ராஜ்யத்தில் வேலை செய்வாங்க. அதை விட்டுட்டு இன்றைக்கி அரசியலில் யாருக்கிட்டாவது ஏதாவது பண்ணால் நமக்கு ஏதாவது ஒரு ஆதாயம் கிடச்சிரும்னு யார் பின்னாடியும் போக மாட்டாங்க. அப்படின்றது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. உங்களுக்கு சொல்லணும்னு தோணுச்சு, சொல்லிட்டேன். ஏன்னா நான் நம்பும் வேதத்தில் என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோ இல்லை அவரை பின்பற்றின அப்போஸ்தலர்களோ, அவர் யார் மூலமாக இந்த பைபிளை எழுதினாரோ அவங்களோ, இல்லை ஆதிகால சபை வரலாறுலையோ யாருமே உலகத்தில் ஆட்சி செய்கிறவர்களுக்கு கூஜா தூக்கி நாங்கள் எல்லாம் உங்களுக்காக வேலை செய்வோம், நீங்கள் தான் எங்கள் விடிவெள்ளின்னு என்றைக்குமே பேசினதில்லை. அதுக்கான அடிசோடுகளும் இல்லை. அது அதுக்கு சப்போர்ட் பண்ணி எந்த விதமான ஒரு விஷயமும் புதிய உடன்படிக்கை இல்லவே இல்லை, சரியா? அதனால் கொஞ்சம் உஷாராக இருங்க. இந்த மாதிரிலாம் யாராவது சொல்ல வந்தால், நீ கிறிஸ்தவனானே எனக்கு டவுட்டாக இருக்குது, ஓரமாக போன்னு சொல்லுவேன். ஏன்னா இந்த வீடியோவை போட்டு, இந்த நீண்ட அங்கிகளை போட்டு, நீண்ட தொங்கலான்களை போட்டு தங்களை பெரிய பிஷப்மார்கள் என்று சொல்லிக்கொள்ளும் இவர்கள் இதை காமிச்சு பார்த்தியான தீர்க்கதரிசனம் சொன்னேன், என்னால் தான் ஜெயிச்சாரு, நாங்கள்லாம் கிறிஸ்தவர்கள் சப்போர்ட் பண்ணி தான் ஜெயிச்சாருன்னு சொல்லி ஏதாவது ஆதாயம் தேடினா கூட ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை, சரியா? டிவிக்கே எதுக்கு ஜெயிச்சதுன்னா, டிஎம்கே மேலே மக்களுக்கு அவ்வளோ அதிருப்தி. ஏன்னா அவ்வளோ பிரச்சனைகள் நடந்திருக்கு, அவ்வளோ கஷ்டப்படுத்தியிருக்காங்க. அவங்க பெருசாக எதுவுமே செய்யலை. டிவிக்கே ஒருவேளை எலெக்ஷனில் கண்டெஸ்ட் பண்ணாமல் இருந்தால் இந்த கடைசி நேரத்தில் போட்ட ரோடெல்லாம் கூட போட்டிருக்க மாட்டாங்க. ஏன்னா 4 வருஷமாக போடல, 4வது வருஷம் டிவிக்கே வராருன்னொன்னே எல்லாத்தையும் பண்ணி அது இதுன்னு பண்ணி நிறைய இது பண்ணாங்க. இதெல்லாம் ஏமாத்துறாங்கன்னு மக்களுக்கு புரிஞ்சிருச்சு, வரல. இவ்வளோதான். இதுக்கும் இந்த கிறிஸ்தவர்கள்னு தாங்களே சொல்லிக்கிட்டு நாங்களாம் மத தலைவர்கள், நாங்களாம் ரெப்ரசன்ட் பண்ணுற கிறிஸ்தவர்கள்னு சொல்லிட்டு தெரியுதுங்களே, அதுங்களுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. அவங்க எதையோ ஒன்று பண்ணி ஸ்டாலினை ஜெயிக்க வைக்கிறதோ இல்லை டிவிகேவை ஜெயிக்க வைக்கிறதுக்கோ இல்லை, சரியா? அதை முதல்ல புரிஞ்சுக்கணும். ஏன்னா உண்மையான வேதத்தை பின்பற்றும் கிறிஸ்தவர்கள் ரொம்ப 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 கம்மின்னு வச்சுக்கோங்க. அவங்களுக்கு இதை பற்றி பெரிய இன்ட்ரெஸ்ட் இருக்காது. இருந்தாலும் அவங்க சிங்கிளாக அங்கொன்றும் இங்கொன்றுமா இருப்பாங்க. ஆனால் இதை ஒரு இன்ஸ்டிடியூஷனாக வச்சு, ஒரு ஆர்கனைசேஷனாக வச்சு, ஒரு டினாமினேஷனாக வச்சு எலெக்ஷன் நடத்தி இல்லை அது மாதிரி ஏதாவது பண்ணி அதில் தலைவர்னு சொல்லி அந்த மாதிரி குறுமன்னர் ஆட்சி நடத்துகிறாங்க இல்லையா, அதெல்லாம் வேதத்தின்படி இல்லை. வேதத்தில் இப்படி ஒன்று இல்லை. அவங்களாம் வேதத்துக்கு எதிராக இயேசுவின் வார்த்தையை காலு கீழே போட்டு மிதிச்சிட்டு இருக்கிறவங்க. அதனால் இவங்க சொல்கிறாங்கன்னு நம்பி அதனால தான் இல்லை இவங்கெல்லாம் எனக்கு சப்போர்ட் பண்ணுறாங்கன்னு ஸ்டாலின் நினச்சாலும் அவர் பாவம் தான், டிவிக்கே நினச்சாலும் இவரும் பாவம் தான்.